ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி ஒரு ப்ளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அண்ட் பேசிக்கான ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம அந்த பேஜஸை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் லாஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம மொபைலில் செக் பண்ண போகிறோம் அது எந்த ஒரு லேஅவுட் பிரேக்கும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். மொபைலுக்கு மட்டும் இல்லை, டேப்லெட் டிவைசஸ்க்கும் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகே, இப்போது இந்த பேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி எப்படி இந்த டீம் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஜ் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேலே டாப் பாரில் பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டார் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் எலமெண்டாரோட எடிட்டர். இந்த ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஆட் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான், இந்த எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த செக்ஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்டிங் எலமெண்ட். ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளிக் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதை எடிட் பண்ணுறது, அதோட ஸ்டைல்ஸ் நல்லா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நாம் வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ். இந்த சைட் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு டிசைன் சிஸ்டம் மாதிரி, ஒரு வெப்சைட்டுக்கு டிசைன் சிஸ்டம் மாதிரி. இதில் கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், டைப்போகிராஃபி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ப்ரைமரி, செகண்டரி, டெக்ஸ்ட், அசன்ட் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சேஞ்ச் பண்ணதால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் வெப்சைட்லையும் தனித்தனியாக போய் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதில் சேஞ்ச் பண்ணாலே கம்ப்ளீட் வெப்சைட்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் டெக்ஸ்ட், டைப்போகிராஃபி எல்லாத்துக்கும். ஓகே, இதுக்கு அப்புறமா வருவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஐக்கான் இது பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் நேவிகேட்டர் போட்டாக சேம் தான். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ், இந்த பேஜோட செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் ஐக்கானும் மொபைல் ஐக்கானும் இருக்குது. இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணும்போது அது மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் டேப் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கிறதுக்காக செக் பண்ணுது. இந்த டேப் ஐக்கான் கிளிக் பண்ணோடனே டேப்பில் உங்களுக்கு எப்படி வியூ இருக்குமோ அந்த வியூ இதில் காமிக்கும். அண்ட் மொபைல் கிளிக் பண்ணும்போது மொபைலுக்கான வியூவை காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்டர். இன்கேஸ் நம்ம வெப்சைட்டில் எந்த ஒரு பேஜ் எடிட் பண்ணாலும் டைரெக்டாக இதில் ஃபைன் கொடுத்தாலே வரும். அந்த பேஜை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+E. இந்த பேஜில் Ctrl+E கொடுத்தீங்கன்னா ஃபைண்டர் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ சேஞ்சஸ். இப்போது நம்ம இன்கேஸ் இந்த ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பென்சில் ஐக்கான் அதெல்லாம் அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இதில் மை போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத டைப் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போது இதோட சேஞ்சஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் இதோட சேஞ்சஸ் நமக்கு விசிபிளாக இருக்கும். பட் இப்படி ஒவ்வொரு டைம் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் நமக்கு அது தேவையில்லாத கேட்சை ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரிவ்யூ சேஞ்சஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம இன்கேஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி பப்ளிஷ் கொடுக்குறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகி
அதாவது சேஞ்சஸ் நமக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போது எப்படி ஒரு ஹெட்டிங்கை நம்ம எடிட் பண்ணுறதும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அது மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த செக்ஷனில் நான் இந்த ஹெட்டிங் கீழே ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் உங்கள் ஆட் எலமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜஸை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும். ஓகே, இமேஜஸ் வந்துடுச்சு. ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் மட்டும் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சூஸ் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது சிம்பிளாக ஒரு இமேஜ் ஆல்ரெடி இருக்கிற இமேஜை வச்சுக்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை செலக்ட் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் இங்கே அப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த ஃபார்ம் எடிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் டேஷ்போர்டு போய்க்கலாம். இதில் WP ஃபார்ம்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து டெம்ப்ளேட் மூலமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த WP ஃபார்ம்ஸ் இன்பில்டாக இன்ஸ்டாலே ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த காண்டாக்ட் ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீல்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த ஃபீல்டை கிளிக் பண்ணாலே அதோட லேபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் சேவ் கொடுத்து சேவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஃபார்ம் சப்மிட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மெயில் வரணும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இல்லை செட்டிங்ஸ் ஆப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. சென்ட் டு இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது இல்லை டிஃபால்ட்டாக சைட் அட்மின் இமெயில் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் கேன்சல் பண்ணி உங்களுக்கு என்ன மெயில் வேணுமோ அதை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேஞ்சஸ் பண்ணது எல்லாமே பேசிக்கான வேர்ட்ப்ரெஸ்ஸில் பேசிக்காக ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் வேர்ட்ப்ரெஸ் ஒரு அட்வான்ஸ் டாபிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.